இதிலேருந்து நம்ம பட்ஸை வந்து காணாமல் போக வைக்க முடியும் ஏஐ யூஸ் பண்ணி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி வந்து கூகுள் ஆஃபீஸ் டூர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. போன டைம் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட பாஸ் வந்து எப்போவுமே இந்த வருஷ கடைசியில் அவங்க நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குல்ல, ஆஃபீஸில் எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸைட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி கூகுள் ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இந்த தடவை உள்ளே கொடுத்துருக்கிறது கூகுள் பிக்சல் தான். அண்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். நான் எந்த விதத்துலையும் டெக் யூடியூபர் கிடையாது. இதோட ரேம் இப்படி ரேம் எதுக்கு தெரியுமா, இது எதுக்கு தெரியுமா, கேமராவில் என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறப்போ யூஸபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பர்சனலைஸ்டாக வந்து ஒரு கார்டு வேறு கூகுள் கொடுத்துருக்காங்க. பின்னாடியே வந்து கூகுள் லோகோலாம் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதன் கௌரி அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு பிராண்ட் வந்து நம்மளுக்கு பர்சனலைஸ்டாக ஒன்று கொடுக்குறப்போ கொஞ்சம் ஹையாக இருக்கும். வெல்கம் டு டீம் பிக்சல், வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ ஃப்ரம் கிரியேட்டிங் அமேசிங் ஃபோட்டோஸ் டு ட்ராக்கிங் யுவர் ஹெல்த் கோல்ஸ் பிளா பிளா பிளா. பேசிக்காக வந்து ஏஐ இந்த மேஜிக் எரேசர், ஆடியோ மேஜிக் எரேசர், அந்த மாதிரி ஒன்று ரெண்டு புது ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருக்கோம். வாட்ச் எல்லாமே வச்சு ஹெல்த் டேட்டா எல்லாம் ட்ராக் பண்ணிக்கோங்கன்னு போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை மதன் கௌரின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட சேனலில் இட்ஸ் ஒரு அங்கீகாரம் தானே நம்ம எல்லாருக்குமே. எனிவே அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஓகே, 3 ஸ்பேஸும் இருக்குது. இதில் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஒரு வாட்ச் இங்கே வந்திருக்க வேண்டியது, இதிலே போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து ஆக்சுவலாக வாட்ச் வச்சுருக்கணும், அவங்க வாட்ச் வைக்கல. அங்கே போய் கொடுக்குறப்பமே சொன்னாங்க வாட்ச் எங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு ஆனால் அட்ரஸ்க்கு வந்துடும்னு. ஸோ வர்றப்போ எடுத்துக்கலாம். இங்கே மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து பிக்சல் ப்ரோ அண்ட் 8 ப்ரோ அண்ட் பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோ பட்ஸ். ஃபஸ்ட்டு எதை ஓப்பன் பண்ணலாம்? உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சுவல் 8 ப்ரோ ஃபோன் இருக்குது. அண்ட் இட்ஸ் மெட்டாலிக் பிளாக். அண்ட் பிக்சல்னாலே வந்து இருக்கிற அந்த ரெகுலர் மெட்டாலிக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது கேமராவுக்கு. உள்ளுக்குள்ளே இந்த யூஎஸ்பி டு யூஎஸ்பி-C கன்வெர்ட்டர் ஒன்று வச்சுருக்காங்க, ஒயர். அண்ட் ஒரு சின்ன பேம்ப்ளெட் வந்து நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு வடக்கு நண்பர் வந்து கூகுள் மேப்பில் இருக்கிற லொக்கேஷன் பாயிண்ட் மாதிரி உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க, சிம் கார்ட் ட்ரே. இது உருட்டா உண்மையானு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அதை காமிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு கூகுள் ஃபர்ஸ்ட் இந்த மதன் கௌரின்னு பேர் போட்டு கொடுக்குறது. எப்போவுமே கிரியேட்டர் பேர் போட்டு கொடுப்பாங்க. பட் நம்ம ஸ்குவாடில் வந்து கிரியேட்டரும் ஸ்குவாடும் ஒரே பேரில் இருக்கிறதுனால இது நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு ரெகக்னிஷனாக வச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, எதுக்கு இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது ஏன்னு யாராவது யோசிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இதை டிசைன் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சவங்க இருப்பீங்கள்ல, அது என்னென்னு சொல்லுங்கள். எனிவே அதுக்கு முன்னாடி இதே அன்பாக்ஸ் பண்ணல, ஸோ எடுத்து ஓரமாக வச்சுப்போம். இப்போது டிவைஸ் ஆன் பண்ணுறேன். கூகுள் லோகோ ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் நான் இதுக்கு இன்னும் யூஸ் ஆகலைங்க. ஃபோன் ஆன் பண்ணுறப்போ எனக்கு இன்னும் வந்து ஒரு ஆப்பிளோ இல்லை சாம்சங்கோ இல்லை வந்து ஒரு ஜயோமியோ அப்படி வந்தே பழகி கூகுள் திடீர்னு வருது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இன்னும் இது 8வது ப்ரோன்னு பிக்சல்னு. பட் ஸ்டில் இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு சொல்லி விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ தான் இந்த ஃபோன். ஒரு பயங்கரமான ஏஐ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் டு கேமராவாக இருந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து சில கேமரா ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நான் டிசைன் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. நம்ம ஒரு ரொம்ப டெக் ஏஐ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பிடிக்கும். இப்போது ஜென்ரலாக ஃபோன்ஸ் எந்த பிராண்ட்லேயுமே ஹை அண்ட் ஃபோன் இருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அதே இதை ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் பிக்சல் வந்து அதே இதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இட் லுக்ஸ் கிரேட், அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த டிசைனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா ஃபிசிக்கலாகவும் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வச்சுருக்காங்க. அண்ட் கூகுளோட லோகோ G மட்டும் போட்டிருக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபோனுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கும். பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுவேன், சாம்சங் யூஸ் பண்ணுவேன். சாம்சங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக், அவங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு சாம்சங் கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட அந்த S Pen இருக்குல்ல, அந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிக்கும். பென் யூஸ் பண்ணி எனக்கு அடிக்கடி சைன் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது யூஸ் பண்ணுறப்ப யோசிப்பேன், நல்ல வேலைக்கு வேறு எந்த ஃபோனில் இருந்தாலும் நம்மளுக்கு இது கிடச்சிருக்காது. அதே மாதிரி ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிடிட்டி இருக்குல்ல, ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு போகிறது, ஸ்மூத்தான டிரான்சிஷன், அதெல்லாம் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்னையை பொறுத்தளவுக்கு பிக்சலோட எபிக் ஃபீச்சர் அப்படின்னா என்னென்னா கேமரா தான்.
எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பிராண்டையுமே வந்து கேமரா ஸ்டாட்டிக் ஃபோட்டோஸில் வந்து இது ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சிடும். அப்படி அதை அசால்ட்டாக அடிக்க முடியாத விஷயங்களை கூட வந்து இது எடிட்டிங்கில் மேட்ச் பண்ணிவிடும் ஏஐ யூஸ் பண்ணி. இட் இஸ் அ கம்ப்ளீட் ஏஐ ஃபோன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பட்ஸ் டப்பா இருக்குல்ல, இதை நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணல, பட் இந்த பட்ஸ் டப்பா இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம பட்ஸை வந்து காணாமல் போக வைக்க முடியும் ஏஐ யூஸ் பண்ணி. ஒரு ஃபோட்டோ எடுப்போம். டன். இப்போ இந்த ஃபோட்டோவை எடிட் கொடுத்து மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி எதனாலும் ரிமூவ் பண்ணலாம். லிட்டரலாக இங்கே ஒரு கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒருத்தங்களை மட்டும் ரிமூவ் பண்ணலாம்னு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் வந்து இந்த 2 பட்ஸையுமே ரிமூவ் பண்ண போகிறேன் இந்த டப்பாலேருந்து. இந்த டப்பாவில் இந்த 2 பட்டும் இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இப்போ பார்ப்போம். யூஸிங் மேஜிக் எரேசர் அண்ட் சர்க்கிள் பண்ணும் எதை நம்ம ரிமூவ் பண்ணுமோ. சர்க்கிள் ஒரு ப்ரஷ் டு எரேஸ். ஓகே, ப்ரஷ் பண்ணுறேன் இதை கம்ப்ளீட்டாக. நான் வந்து லைக் மேஜிக். இப்போ இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ண பார்ப்போம். இப்போ தெரியும் ஏஐ வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா 2 கலர் பேக்ரவுண்டில் இருக்குது, இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எப்படி இருக்கோ அப்படியே போட்டுருவோம், அவ்வளோதான். இது வந்து அப்படியே சர்க்கிள் பண்ணுறேன். ஏய் எடுத்துருச்சுங்க. பட் ஒரு சின்ன ஸ்மட்ஜ் மட்டும் லீவ் பண்ணிட்டு போயிருக்குது. இப்போ இதே வந்து நான் ஷேட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிள் பண்ணுறதுக்கு பதிலாக ஷேட் பண்ணுறேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செம்ம ப்ரிசைஸாக எடுத்துருக்குது. போன டைம் கூட வந்து அந்த டார்க் பிளாக்லாம் சுற்றி வந்துச்சு. இதில் இருந்த தடயமே இல்லாமல் நீட்டாக இந்த தடவை எடுத்து விட்டுருக்குது. இப்போ கேமோஃப்ளாஜ்னு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. இது என்ன மேட்டர்னு தெரியல. ப்ராபப்ளி இந்த ஸ்டாரை வந்து நம்ம கேமோஃப்ளாஜ் பண்ணி பார்ப்போம். எரேசர் கிடையாது, இந்த டப்பாவே நம்ம கேமோஃப்ளாஜ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்குது. ஓ, அந்த ப்ராடக்ட் வந்து என்ன பேக்ரவுண்டில் இருக்கோ அந்த பேக்ரவுண்டுக்கு இதை மாற்றிடு. இங்கே பிங்க் கலரில் இந்த பாக்ஸே வந்து பிங்க் ஆக்கிடுச்சு. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், இந்த ப்ராடக்ட் இந்த எடிட் ஆரம்பிக்கிறப்போ இருந்த ஃபோட்டோவையும் இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபோட்டோவையும் ப்ராபப்ளி அடுத்தடுத்து போட்டு பார்த்தோன்னா இது நம்ம ட்ரை தான் பண்ணுறோம். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டிங். ஒரு ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்டில் அதுவே எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஏஏ கம்ப்ளீட்டாக பண்ணுதுங்கிறது வந்து ஒரு கிரேசியான விஷயம். இந்த ஒரிஜினல் ஃபோட்டோக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இப்படி இருந்த ஃபோட்டோ வந்து இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி மாறி இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் எடுத்த இந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த ஃபோட்டோக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா அது உடனே வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி முடிக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஃபன் பண்ணுவோம். ஏதாவது நம்ம சீன நண்பர்கள் வந்து நிறைய ஃபில்டர் போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, என்ன பண்ண முடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். போர்ட்ரேட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி எவ்வளோ பிளர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹெவி பிளரிங்க. இது செம்மையாக பிளர் ஆகுது. என்ஹான்ஸ் கொடுத்தோன்னா ஷார்ப் ஆகுது. கலர் பாப் கொடுத்தோன்னா பின்னாடி இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்குது. பட் இங்கே ஹேருக்கு நடுவில் இருக்கிற கலர்ஸ் வந்து ஏஐனால் ரொம்ப தத்ரூபமாக ரிமூவ் பண்ண முடியல. பட் ஸ்டில் இட்ஸ் குட் ஒர்க். இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கும்னா, ஜென்ரலாக பிக்சலில் ஒரு வீடியோ எடுத்து முடித்தோன்னா அதுவே டேரெக்டாக உங்களை யூடியூப்க்கு அப்லோட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும். இதில் கால் ஸ்க்ரீனர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கால் எடுக்க தேவையில்லை. உங்களோட ஃபோனே வந்து உங்களுக்காக பதில் சொல்லும். பதில் சொல்லிவிட்டு நான் வந்து இப்போது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நான் எம்ஜியோட அசிஸ்டன்ட் பேசுகிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது உங்ககிட்ட அப்புறம் தனியாக ப்ளே பண்ணி காமிக்கும். நீங்கள் எடுக்கவே தேவையில்லை, அது சொல்லும். இவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பார்சல் டெலிவர் பண்ண வராங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிடலாம், ஓகே அவங்கள வந்து டோர் முன்னாடி விட்டுட்டு போக சொல்லிடு அப்படின்னு சொன்னால் இது வந்து மறுபடியும் காலுக்கு போய் ஓகே யூ கேன் லீவ் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ கம்பேரிசன் காமிக்கணும். பிக்சலில் வந்து நான் இமீடியட்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 3மே சிம்பிளாக ஒரு ஸ்டுடியோ லைட்டில் நார்மலாக எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். அதிலே வந்து டீட்டெயிலிங்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனையுமே நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ பிக்சலில் வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ஹையராக இருக்குன்னு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக தெரியுது. இந்த 3 ஃபோட்டோயுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ காமிக்க பார்க்குறோம். அப்போ வந்து இந்த டீட்டெயிலிங் வந்து கண்டிப்பாக பிக்சல் இஸ் பீட்டிங் போத் ஐஃபோன் அண்ட் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து பிக்சல் பீட் பண்ணுது. இது வந்து இன்டென்ஷனலாக பிக்சல் தான் பெட்டராக எடுக்குதுன்னு எடுத்த ஃபோட்டோ கிடையாது. உண்மையிலே வேறு தான் வந்து நான் வச்சுருப்பேன். நான் சும்மா ஒரு இடத்துல எடுத்து பார்ப்பேங்கிறப்ப அதை நான் ஒரு விஷயம் கவனித்தேன். நம்ம இதோட நிறுத்த போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டையும் கொடுத்துருக்காங்க. பிக்சல் பட்ஸ் ப்ரோ. எனக்கு வந்து பட்ஸ் ப்ரோவோட டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெகுலராக எல்லோரும் ஒரு ஸ்டைலில் பண்ணிருக்கப்போ
கூகுள் மட்டும் கேஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. எடுத்த உடனே வந்து பட்ஸ் ப்ரோவோட கேஸ் இருக்குது. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா பட்ஸ் வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ராப்பராக போய் உள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பட்ஸோட கவர்லேயே வந்து டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்புக்கு ஒன்று, அப்புறம் வந்து எப்படி கமாண்ட் கொடுக்குறது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எனவே இப்போ பட்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சவுண்டு பிடிக்கும். ஸோ அதை தாண்டி ஓப்பன் பண்ணோன்னா பட்ஸ் ரெண்டுமே மேலே இருக்குது. இங்கே நான் ஓப்பன் பண்ண உடனே இங்கே டிடெக்ட் ஆகிடுச்சு ஃபோனில். ஆக்டிவேட். இந்த ஆங்கிளில் எல்லா இடத்துலையுமே பட்ஸை நம்ம இப்படி தானே மாட்டுவோம். கூகுளில் மட்டும் நம்ம தலைகளை மாட்டுவோம். த ஹெவியர் போர்ஷன் வில் பி ஆன் த டாப். இங்கே வந்து நம்மளுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண கம்மியாக்க. இதில் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் ஆக்சுவலாக மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்லைடிங் மை ஹேண்ட் அபவ் பட்ஸ். ஸோ இங்கேருந்தே நம்ம கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஸ்குவாடு. நான் வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங் பண்ணலாம். வீக்கெண்ட் மோடில் எல்லோரும் இருப்போம், ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ ஒரு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். என்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஜென்ரலாக ஃபோன் வந்து ஒரு காலத்தில் பயங்கரமாக இவால்வ் ஆகிட்டு இருந்துச்சுல்ல. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பெரிய கார்ட்லெஸ் மாதிரி இருந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோனே சொல்கிறேன், செல்ஃபோனே சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது ஃப்ளிப்பாக மாறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம டச்சுக்குள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டைலஸ் வந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இவால்வ் ஆகிறது ஒரு மாதிரி ஃபீச்சர் வைஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிபிஸ்லாம் ஃபோனுக்குள்ளே இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, கேமராலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் அந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோல்டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏதாவது புதுசாக இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டரில் வித்தியாசமாக பண்ண ஃபோன் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோன் வந்து கேமரா வைஸ் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பட் அதர்வைஸ் உள்ளே இருக்கிற யூஐ அதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிராண்டும் அவங்களுக்குன்னு வச்சிருக்க மாதிரி இது கூகுளோடது கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருக்குது. பட் அதர்வைஸ் திஸ் இஸ் மை டேக். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு ஃபோன்லையுமே, ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பிக்சல்லையும் சாம்சங்லையும் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். எது வந்து பெட்டராக இருக்குதுங்கிறத நீங்கள் அதோட கமெண்ட் செக்ஷனில் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. சியர்ஸ் ஸ்குவாட். அண்ட் வேறு ஏதாவது ஃபோன் இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஆப்பிள் விஷன் ப்ரோ அன்பாக்சிங் இருக்குது என்னைக்கு இந்தியாவுக்கு வந்தால். பை பை.